வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம ஷோல எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முழுக்க முழுக்க யங் டீம் நடிச்சு இப்ப ரிலீஸ் ஆயிருக்க டிராமா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ டிராமா படத்தோட டைட்டில பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிருக்கும் பயங்கரமான ஒரு ஒரு இல்யூஷன் இருக்க போது, ஒரு பயங்கரமான ஒரு கற்பனை இருக்க போது அப்படின்றதெல்லாம் படத்தோட டைட்டில் வச்சு நம்ம கணிச்சிருப்போம். ஸோ படத்துக்குள்ள போய் உட்காரும் போது நமக்கு பயங்கரமான கற்பனையும் பயங்கரமான இல்யூஷனும் ஒர்க் ஆச்சா அப்படின்னு கேட்டா அதுல கொஞ்சம் கம்மியா தான் ஒர்க் ஆயிருக்கு. பட் படமா இந்த படம் ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்கு. ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ படத்தோட ஹீரோவான அவருக்கான ஆக்டிங்க பயங்கரமா பண்ணியிருக்காரு. ஸோ பிக் பாஸ் பூர்ணிமா அந்த படத்துல பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கான கேரக்டர் ஒரு 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 பெரிய கேரக்டரை நம்ம கிட்ட எந்த அளவுக்கு ஈஸியா கொண்டு போய் சேர்க்க முடியும்ன்றத தெரிஞ்சுக்கிட்டு பயங்கரமா கொண்டு போய் சேர்த்திருக்காங்க பூர்ணிமா. அவங்களோட ஆக்டிங் எல்லாமே பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸாவே இருந்துச்சு. ஸோ படத்தோட கதையா பாத்தீங்கன்னா குழந்தை எந்த அளவுக்கு முக்கியம், அவசரப்பட்டு எல்லாரும் சொல்றாங்கன்றதுக்காக நம்ம குழந்தைய ஏத்துக்கணும்னு நினைக்கிறது எந்த அளவுக்கு ஒரு முட்டாள்தனமான விஷயத்த கரெக்டா சொல்லியிருக்காங்க. படம் மேஜரா இது எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ் கொண்டு போய் சேர்க்கிற மாதிரியான ஒரு படமா பண்ணியிருக்காங்க. படத்துல நிறைய புதுமுகங்கள் நடிச்சிருக்காங்க. புதுமுகங்கள் எல்லாருக்குமே அவங்களுக்கு என்னென்ன கேரக்டர் தரணுமோ அந்த எல்லா கேரக்டருமே அற்புதமா கொடுத்து அதை பயங்கரமா கொண்டு சேர்ந்திருக்காரு டைரக்டர். ஸோ இப்போ புதுசா கல்யாணம் ஆனவங்க எல்லாருமே இந்த படத்தை கண்டிப்பா பார்த்தாங்கன்னா, ஓ, எல்லார் பேச்சும் நம்ம கேட்க கூடாது. குறிப்பா அதுக்குள்ளேயே குழந்தை இல்லையா குழந்தை இல்லையா அப்படிங்கிற சொல்ல நம்ம காதுல தவிர்த்துட்டோம் அப்படின்னாலே நம்ம வாழ்க்கை நிம்மதியா இருக்கும் அப்படிங்கறத சூப்பரா சொல்லியிருக்காரு. ஸோ ஃபெர்டிலிட்டி சென்டர் அதுல எந்த அளவுக்கான குடல்பாடுகள் இருக்கு, எந்த அளவுக்கான ஸ்கேம்ஸ் நடக்குது அப்படிங்கறதெல்லாம் வெட்ட வெளிச்சத்தோட காமிச்சிருக்காரு டைரக்டர். ஸோ எல்லாத்துலயுமே ரைட்டிங்கா இந்த படம் ஒரு மேஜரான பிளே பண்ணியிருக்கு. சாங்ஸா சரி, பிஜிஎம்மா சரி, இந்த படம் ஒரு படி ஒரு படி அதிகமாவே இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ டிராமா இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருக்க படத்துலயே ஒரு ஒர்த்தபுளான ஒரு படம். நீங்க பார்க்கலாம். புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கு கண்டிப்பா இந்த படம் ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஸோ டிராமா மஸ்ட் வாட்சபிள் மூவி. கண்டிப்பா தியேட்டர்ல